Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து கோதுமை மாவுல லட்டு எப்படி சிம்பிளா செய்ய போறேன் அப்படின்றத உங்கள்ட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஒரு கடாயில 1 கப் அளவு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கோதுமை மாவை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப காந்த விட்டுற வேண்டாம், மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். மாவு வறுக்கும் போதே 1 ஸ்பூன் இதில் நெய் விட்டுக்கிறேன். மாவோட மணம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெய் விடணும். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் நான் வீட்டில் காய்ச்சினது. நல்லா அந்த நெய்யும் மாவும் சேர்ந்து ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. எப்படி வறுபட்டுடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எப்படின்னா, மாவு நம்ம போடும்போது எவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக மாவு நான் ஒரு கப்லேருந்து போட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ மாவு உதிரியாக பொல 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 பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மாவோட மணம், இதோட நறுமணம் வந்து நமக்கு வெந்துருச்சு அப்படின்றதையும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டனால இதை ஒரு பவுலில் நான் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். கொட்டிக்கிறேன். அடுத்தது ஒரு குட்டி பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பு தாளிச்சுக்கிறேன். 10 முந்திரி பருப்பு. லட்டுக்காக சிறு சிறுசாக முந்திரி பருப்பை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா சிவந்து கிடச்சிருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். திரும்பவும் இந்த கடாயில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே மாவோட ஒரு 3 ஸ்பூன் நான் விட்டு தான் நெய் வறுத்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் முந்திரி பருப்பு வறுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 ஸ்பூன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நெய் உருகினோன்னே இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த வறுத்து எடுத்துக்கிட்ட மாவோட ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெல்லம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் விருப்பம் இருந்தால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாவை நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். வெல்லத்தையும் மாவையும் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டேன். இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் நல்லா வெல்லத்தோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் அரைக்கணும் அப்படின்ற சந்தேகம்லாம் வேண்டாம். நம்ம வெல்லம் போட்டிருக்கிற வெல்லமும் மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நான் நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பையும் நெய்யையும் அதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லா லட்டையும் நல்லா லட்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு 18 லட்டு கிடச்சிருக்கு. லட்டு செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. புதுசாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.